அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். சோ எக்ஸாம் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நமக்கு ஆபீஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்ஜெக்ஷன் டைம் வந்து 2 நாள் கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷனும் பண்ணி முடிச்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து சார் எப்போ சார் இதுக்கு ரிசல்ட் வரும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது சில பேர் வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி சார் எக்ஸாமினர் ஜூனியர் பாயில் இப்போ ஆஃபீஸர் வாட்ச்மேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே டைமில் ரிசல்ட் கொடுப்பாங்களா இல்லை இது வந்து தனித்தனியாக கொடுப்பாங்களா சார் அந்த மாதிரிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் இது அக்டோபர் 20 வந்து எக்ஸாம் நடந்தது டிரைவருக்கும் ஜூனியர் பாயிலும் சீனியர் பாயிலுக்கும். இது வந்து இப்போ நவம்பரில் 9-10 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச்மேனுக்கும் ஆஃபீஸ் சிஸ்டனுக்குலாம் வந்து எக்ஸாம் நடந்தது இல்லையா. ஸோ அதனால் வந்து ரிசல்ட் வந்து ஒன்றா கொடுப்பாங்களா பிரித்து கொடுப்பாங்களாம் வந்து கேட்குறீங்க. இதே மாதிரி நிறைய டவுட் கேட்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான டவுட் கேட்குறீங்க. இந்த 5 விதமான டவுட்டு தான் நம்ம இந்த வீடியோ மூலிமா கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட ஒரு புதிய யூடியூப் சேனல். கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னா இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு ரைட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸாம் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ 9-10 தான் முடிஞ்சிருக்குன்னா டிசம்பரோட 2nd வீக்கில் வரும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன். அப்போ எக்ஸாம்னால் ஜூனியர் பாயில் டிரைவருக்குலாம் முன்னாடியே வந்துருமா சார் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் முன்னாடியே கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சுட்டாங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ரிசல்ட்டை எப்படி கொடுக்குறாங்கன்னா இவங்க மார்க்கு தான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் ஒரே டைமில் கூட மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ டிசம்பரோட 1st வீக் அல்லது 2nd வீக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குறது டிசம்பரோட 2nd வீக்கில் நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்றது வெறும் மார்க்கு மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க ரைட்டா. 1 மந்த் கழித்து நமக்கு மார்க் வரும். இந்த மார்க்குக்கு அப்புறம் வந்து 1 வாரம் அல்லது 2 வாரம் கழித்து தான் நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டே கொடுப்பாங்க ரைட்டா. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்துச்சுன்னா மார்க் வச்சு நம்ம செலெக்ஷன் ஆகிட்டோமா இல்லையா நமக்கு தெரியாது. பட் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் மட்டும் தான் நம்மளால் அதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தா தான் நம்ம செலெக்ஷனாக இல்லையா அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போவோமா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து டிசம்பரோட 2nd வீக்கில் தான் தெரியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே டைமில் மார்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது எக்ஸாமினர் ஜூனியர் பாயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வரலாம், ஆஃபீஸ் சிஸ்டம் வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் பின்னாடி வரலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லாம் ஒரே டைமில் வந்து அவங்க கொண்டு போக முடியாது. ஸோ ஒன்றுத்துக்கு முன்னே ஒன்றுத்துக்கு பின்னாடி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமினர் ஜூனியர் பாயில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு ஜஸ்ட் வந்து இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டுங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடியே ரிசல்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இறுதி அல்லது பொங்கலுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். இது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் இவங்களுக்குலாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கிறதுனால இப்போ உதாரணத்துக்கு டிசம்பர் 2nd வீக்கில் உங்களுக்கு மார்க் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அப்புறம் 3rd வீக் 4th வீக்கில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி தான் ப்ராக்டிக்கலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ப்ராக்டிக்கல் வச்சுட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் முடிகிறதுக்கு உங்களுக்கு ஆஃப்டர் த பொங்கல் ஜனவரியோட இறுதி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஜனவரியோட பொங்கலுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். ஆனால் ஸ்பீடாக பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா எக்ஸாமே கொஞ்சம் தள்ளி போய் டிலே பண்ணி தான் இவங்க வச்சாங்க. அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கிறேன்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான இது பார்த்துட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் டக்குன்னு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் ஈஸியாக வச்சுருவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இவங்க கரெக்டாக ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. நிறைய பேர் என்னென்னா இந்த எக்ஸாம் வந்து நிறைய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எழுதியிருப்பாங்க. அதனால தான் வந்து கட் ஆஃப் அதிகமாக வருது. மார்க் அவங்க தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க நாங்கள் கம்மி எடுத்திருக்கோம். இந்த குரூப் 4க்கான கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும், அப்பாயின்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் இவங்க குரூப் 4 வந்து கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. டிஎன்பிசி பற்றி இவங்க உரி பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்க ப்ராசஸ் இவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு நடத்திட்டு இருப்பாங்க. பட் நம்ம எதிர்பார்க்குறோம் என்னென்னா இப்போ குரூப் 4க்கு வந்து ரிசல்ட்டு கொடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நடந்துச்சு அப்படின்னா மேபி இது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா குரூப் 4ல் செலக்ட் ஆகாதவங்க இது ஒரு வாய்ப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஃபஸ்ட்டே இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணிடுவாங்க, செலக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் 4ல் செலக்ட் ஆனாங்கன்னா இதை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு போவாங்க. அப்போ வந்து இன்னொருத்தரோட வாய்ப்பு வந்து பறி போகிற மாதிரி தெரியுது, ரைட்டா? ஸோ இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த போர்டு தான் வந்து கன்சிடர் பண்ணணும் இல்லையா, நமக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்க வந்து அதை டிஎன்பிசி பற்றி இவங்க ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்க பாட்டு இவங்க வழியில் தான் போயிட்டு இருப்பாங்க, ரைட்டா? பட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4க்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. பட் இந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பாலியம், சீனியர் பாலியம், ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். வேக்கன்சி வந்து உயரமா சார், நிறைய பேர் மெயிலெலாம் பண்ணாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வேக்கன்சி உயரும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு இதுலையுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணல. இப்போ டிஎன்பிசிலாம் வந்து பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியுது இல்லையா? குரூப் 4 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, குரூப் 2 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், அவங்க வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ ப்ரீவியஸ் இயர் காலங்களில் பண்ணாதனால இந்த டைம் வந்து வேக்கன்சியில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, ரைட்டா? மேபி கன்சிடர் பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ணுவாங்கிற உறுதிப்பாடு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வேக்கன்சி உயர்னு சொல்லி நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம். அடுத்தது ப்ராக்டிக்கல் எப்படி சார் இருக்கும், அது எதாவது படிக்கணுமா, நம்ம எதாவது தயாராகணுமான்னு கேட்குறீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து எதுவும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ வந்து ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கல் நம்ம தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாஸ்க் 4 டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் தோரணம் கட்ட சொல்கிறது, பாக்கெட் தைக்க சொல்கிறது, ஃபைலை வந்து இது பண்ண சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. பெண்களாக இருந்தால் பூ கட்டுறது, இல்லை அந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுப்பாங்க. அந்த சார்ட்டில் நிறைய காய்கறிகள் இருக்கும், அது பேரை வந்து எழுத சொல்கிறது, இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் அதில் எவ்வளோ ஸ்பீடாக பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். அதுக்கு நம்ம தனியாக ரெடி ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த டைமில் ப்ராக்டிக்கல் டைமில் நீங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாகவும் ஸ்பீடாகவும் கரெக்டாகவும் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். இதுக்கு தனியாக உட்காந்து நம்ம வந்து அதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அதுக்குன்னு உட்காந்து புக்கை வச்சு படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ரைட்டா? ப்ராக்டிக்கல் வந்து 2021 எப்படி நடந்துச்சுன்னு நான் ஒன்றும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி அதுக்கு வந்து நீங்கள் மனசளவுலையும் அது செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி டிப்ஸ் மாதிரி வேணால் நம்ம சொல்லலாம் இல்லையா? இதுக்குன்னு உட்காந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிக்கல் இருக்காது. இது ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றும் டஃப்பான ப்ராக்டிக்கல் கிடையாது. பட் வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விதமான சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. உங்கள் 5 விதமான சந்தேகத்தை நான் வந்து இந்த வீடியோ மூலிமா கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம். 1 மந்த்துக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா ரிசல்ட் எப்போ வரும்னு நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. டிசம்பரோட 2nd வீக் மேலே வரல அப்படின்னா, இல்லை அப்போ ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, நம்ம கீ ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ 1 மந்த் கழிச்சு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு ஒர்க் இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். படிக்கிறதா படிக்கலாம், அல்லது ஜாப் போகிறீங்கன்னா ஜாப் போகலாம். ஸோ இது வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் கண்டுக்க வேணாம். ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லை ரிசல்ட் வருவதற்கு முன்பாக இந்த எக்ஸாம் சம்மந்தமான ஏதாவது அஃபீஷியலான தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து நானே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.